வணக்கம். அம்மாவின் தங்க தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க. இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் மாங்காய் சம்மந்தி தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து பாதி மாங்காய் எடுத்து தோலோடு தான் நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா தோடை நீக்கிட்டு கூட துருவலாம். அப்புறம் ஒரு 3 சாம்பார் வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, அப்புறம் காரத்துக்கு இது தூக்கலாக இருக்கும், காரத்துக்கு ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கேன், தேங்காய் ஒரு பத்தை, அப்புறம் சீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம புளி வந்து சுண்டைக்காய் அளவு, மற்றது எல்லாத்தையும் வதக்கிக்கணுங்க. தேங்காய் இது மட்டும் மாங்காய் மட்டும் வதக்க வேண்டாம். இங்கே இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதக்கணும் போதும். காங்க அப்புறம் கிள்ளிட்டு அரைச்சிக்கலாம். சுண்டைக்காய் அளவு புளி, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் டூர் போகிறேன் அப்படின்னீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதோட சீரகமும் கொஞ்சம் புளி, கொஞ்சம் வதங்கின பிறகு பார்க்கலாம். பிக்னிக் எடுத்துகிட்டு போனோன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணும். லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துக்கிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதுலேயே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறட்டும். பிறகு நம்ம அரைச்சிடலாம். தண்ணி விடாமல் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அரைச்சிக்கோங்க. சேர்த்துட்டாங்க. இதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். அப்பப்போ நம்ம தள்ளி விட்டுட்டு எண்ணெய் விட்டு தான் அரைக்கணும். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சா போதும். அவ்வளோதான். சூப்பரான கேரளா மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.